भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். சனிக்கிழமை ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஜெயவருஷம் ஆனி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம், திதி பௌர்ணமி. மாலை 5 மணி 50 நிமிடம் வரையிலே பௌர்ணமி இருக்கிறது. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை.
இன்று மாலை 5:50 வரை பௌர்ணமி, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. யோகம் சித்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாள் முழுவதும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்புகள்: பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம், வியாச பூஜை, சாதுர்மாசிய விரத சங்கல்பம். சாதுர்மாசிய விரதம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. சந்நியாசிகள், துறவிகள், மடாதிபதிகள் போன்ற காஷாயம் உடுத்தியவர்களெல்லாம் இன்றைய தினம் வியாச பூஜை செய்துவிட்டு தாம் இருக்கும் ஊரை விட்டு வெளியே செல்லாமல் ஒரே இடத்திலேயே தொடர்ந்து 6 பட்சத்திற்கு ஒரே இடத்திலே இருப்பது என்பது இன்று முதல் ஆரம்பமாகின்ற ஒரு விரதம். வேதவியாசரை நினைத்து பூஜை செய்வார்கள். வேதவியாசர் யார் என்றால் சுகபிரம்மத்தின் தந்தை. சில பேருக்கெல்லாம் அவ அப்பா பேரை சொல்லி இன்னாருடைய பிள்ளைன்னு சொன்னால் அது ஒரு பெருமை. சில பேர் பேரை சொல்லி இன்னாருக்கு இன்று முக்கியமான ஒரு விசேஷம் அப்படின்னா அவங்களுக்கு பேரை சொன்னாலே தெரியும். சிலருக்கு மகனுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய தந்தை என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே வேத வியாசரை விட சுகபிரம்மம் என்னும் சுக மகரிஷி இன்னும் பெருமை வாய்ந்தவர். சுகபிரம்மம் தான் பரீட்சித்து மகாராஜாவிற்கு 7 நாளிலே ஸ்ரீமத் பாகவதத்தை கங்கைக்கரையிலே உபதேசம் செய்தவர். சுகபிரம்மத்தின் மூலமாக தான் நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் கிடைத்தது. மகாவிஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களின் பெருமைகளும் அடங்கிய நூல் ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்து மகாராஜாவிற்கு உபதேசம் செய்தவர் சுகபிரம்மம். பரீட்சித்து மகாராஜா என்பவர் பஞ்சபாண்டவர்களின் ஒரே பேரன், மிஞ்சிய பேரன், ஒரே வாரிசு. அந்த பரீட்சித்து மகாராஜா என்பவர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பெருமாளின் காட்சியை பெற்றவர், கர்ப்பஸ்ரீமானவர். அந்த சுகபிரம்மத்தின் தந்தையான வேதவியாசர் தான் வேதங்களை 4ஆக பிரித்து வகுத்து நமக்கு அளித்தவர். அவருக்கு பூஜை செய்கின்ற நாள் அது. முக்கியமாக சன்னியாசிகள் அனைவரும் இன்றைய தினம் வியாச பூஜை செய்வார்கள். இந்த பௌர்ணமிக்கு பேரே வியாச பௌர்ணமி என்று சொல்வார்கள். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, கன்னியில் செவ்வாய் ராகு, துலாமில் சனி, தனுசில் சந்திரன், மீனத்தில் கேது. 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி: திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்குள்ள பண்ணிடணும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே திருமண பிராப்தம் இருக்கிறது. அதற்கு முன்பாக முடித்துவிட வேண்டும். கார்த்திகை மாதத்திலே டிசம்பர் 1 முகூர்த்த நாள், அதுக்கப்புறம் முகூர்த்த நாள் கிடையாது. அதுக்குள்ள மேஷத்துக்கு கல்யாணம் ஆகிடணும். இல்லாவிட்டால் அதன் பிறகு அஷ்டமச்சனி ஆரம்பமாகி விடுகிறது. 2015, 16, 17 3 வருடங்களுக்கு திருமணம் செய்வது உகந்ததல்ல, உச்சிதமல்ல. ஆகவே 2018 ஜனவரியில் தான் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசணும். செய்வதாக இருந்தால் இப்பொழுது செய்துவிட வேண்டும். இன்றைய கிரகநிலம் திருமணத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. திருமணம் நிச்சயமாகும் தருவாய் இது. தயவு செய்து திருமணத்தை தள்ளி போட வேண்டாம் என்பது மேஷராசி இளம் ஆண் பெண்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள். ரிஷபராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விடவும், உங்களது அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வரவும். தவிர்க்க இயலாத பணிகள் என்று சில உண்டு, அவற்றை மட்டும் செய்தால் போதுமானது. அதிகமாக பேச வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாரேனும் வாயை கிளறினால் கூட நீங்கள் அழுத்தமாக இருக்க வேண்டும். யாரை பற்றியாவது ஏதாவது அவதூறான செய்திகளை உங்களிடம் சொன்னால் கூட, ஓஹோ அப்படியா, நான் கேள்விப்படவே இல்லையே என்று சொல்ல வேண்டும். அதே போல இன்று சற்று உங்களுடைய வார்த்தைகளை, பேச்சை மிகவும் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டு ராசி அதிபதியால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். சந்திரன் முழு பலத்தோடு இருக்கின்ற நாள். நிறைஞ்ச நாள் என்கிறது பௌர்ணமி தான். பௌர்ணமி தான் நிறைமதி நாள் என்று சொல்வார்கள். மதி நிறைந்த நன்னாளாம். இன்றைய தினம் மதி நிறைந்த நன்னாள்.
ஆகவே நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களது அறிவு திறமை, அறிவு கூர்மை அனைவருக்கும் புலப்படும்படி சில விஷயங்களை செய்வீர்கள். நீங்கள் அனைவராலும் புகழப்படுவீர்கள். உங்களது திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றமும் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அனைத்தும் நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசியில் குரு உச்சம் பெற்று இருக்கும் பொழுது குருவின் வீடான தனுசிலே ராசி அதிபதி சந்திரன் போய் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை குறிக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ள ஒரு நாள் என்பதால் இந்த நாளிலே உங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும். தொழிலிலே மகத்தான முன்னேற்றம் அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் அறிவு திறமை பளிச்சென வெளிப்படும். குடத்திலிட்ட விளக்கு போல் இருந்தவர்களெல்லாம் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் ஜொலிக்கின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெற்று மகிழ்ச்சி கடலிலே நீங்கள் திளைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். தனலாபாதிபதியாகிய புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது விரயஸ்தானத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. சுப விரயங்களை ஏற்படுத்தும். மங்களகரமான விஷயங்களெல்லாம் குடும்பத்திலே நடைபெறும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது, திருமணம் செய்து கொள்வது, அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது, அல்லது அவர்களை உயர்கல்விக்காக படிக்க அனுப்புவது, ஒரு பெருந்தொகையை செலுத்தி அவர்களை கல்லூரியிலே சேர்த்து படிக்க வைப்பது போன்ற பல முக்கியமான விஷயங்களை எல்லாம் மிகப்பெரிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை, மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள். இந்த நாளிலே அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ள நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று சூரியனோடு இணைந்திருக்கிறது. 4ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. 4 குடையவன் 11இல் உச்சம், 11 குடையவன் 4ஆம் இடத்திலே மிகச் சிறப்பான கிரக நிலை கொண்ட நாள் என்பதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பட்டங்கள் பதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொது சேவையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களுக்குத்தான் அங்கே இருக்கப் போகிறது. குருச்சந்திரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. 2 திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். குருச்சந்திரன் பரிவர்த்தனை என்பது ஒரு விசேஷமான ஒரு பரிவர்த்தனை. விருச்சிகத்தை பொறுத்தவரை மீனத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மீனத்திற்கு பொருளாதார ரீதியாக யோகத்தை கொடுக்கும். விருச்சிகத்திற்கு ஆன்மீக ரீதியாக யோகத்தை கொடுக்கும். அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகில்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும். இன்றைய தினம் இறை அருள் சித்திக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ அதிலே நீங்கள் ஒரு நிறைவு பெறுவீர்கள். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 8 குடைய சந்திரன் ராசியிலே அமர்ந்து கொண்டு ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. 7, 10 குடைய புதனும் 9 குடைய சூரியனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 9, 10 குடையவர்கள் இணைப்பு ஏற்பட்டுள்ளதால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து சூரியன் புதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு செவ்வாய் பார்வை, சனி பார்வை, சூரியன் புதன் பார்வை ஆகிய கிரகங்களின் பார்வைகளெல்லாம் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றன.
இன்றைய நாள் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். அதிக அளவிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்துள்ள ஒரு நல்ல நாள் என்பதால் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் உருவாகும். 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்று புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடம் மிகச் சிறப்பான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அதிக அளவிலே இப்பொழுது நன்மைகள் நடைபெறும். பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத பதவி உயர்வு இப்பொழுது திடீரென கிடைக்கும். அதிக அளவிலே அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன், 2-11 கூடிய தனலாபாதிபதி குரு உச்சம். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா என்று சொன்னதற்கேற்ப உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்பொழுது வலுவாக இருப்பதால் இப்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மிகப்பெரிய பதவிகளெல்லாம் உங்களை தேடி வரும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் இருந்தால் முற்றிலுமாக அவற்றை அடைத்து விடுவீர்கள், தீர்த்து விடுவீர்கள். கடன் வாங்கிய காலம் போய் இப்போ நீங்கள் கடன் கொடுக்கிற லெவலுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய கௌரவ பதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன், ராசிக்கும் 10க்கும் அதிபதியான குரு 5ஆம் இடத்திலே, 7-4 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 4ஆம் இடத்திலே என அனைத்து நன்மை செய்யும் கிரகங்களும் சிறப்பான நிலையிலே வலுவான நிலையிலே அமைந்துள்ள ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்களால் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பகை உணர்வுகளெல்லாம் மாறி இப்பொழுது நட்பு மலரும் நேரம். விரோதம் பாராட்டி கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் வந்து ஒன்றாக இணைவார்கள். நீங்களும் அவர்களை சேர்த்து கொள்வீர்கள். தனிமரம் தோப்பாகாது, நமக்கு 4 பேர் வேண்டுமே என்பதற்காக நீங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்துக் கொள்வீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய, ஆச்சரியப்படும் அளவிற்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் குடும்ப வட்டாரத்திலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ
शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। இன்றைய தினம் பொது தகவல் நிகழ்ச்சியிலே நெற்றியிலே திருநீறு அணிவது, திருமண் அணிவது, குங்குமம் அணிவது போன்ற வழக்கங்களெல்லாம் இன்று இளைஞர்கள் மத்தியிலே குறைந்து கொண்டு வருகிறதாக ஒரு சிலர் சொன்னார்கள். நீரில்லா நெற்றிபாழ் நெய்யில்லா உண்டிபாழ் என்று ஒரு பழமொழி. நீர் என்று சொல்வது திருநீர். நான் பூசியிருக்கிற மாதிரி 3 பட்டை பெருசாக குழைச்சி பூசணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு திருநீராவது எட்டு அப்படி நெத்தியில் இட்டுக்கணும். காலையில் வெளியே கிளம்பும் போது நெத்தி கிட்டிட்டு தான் கிளம்பணும். நீங்கள் சைவராக இருந்தால் திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும், வைணவராக இருந்தால் திருமணம் இட்டு கொள்ள வேண்டும். இல்லைன்னா சின்னதாக ஒரு குங்குமம் யாராக இருந்தாலும் ஒரு சிறிது அளவு சந்தனமோ குங்குமமோ விபூதியோ திருமண்ணோ நெற்றியிலே இருக்க வேண்டும். பாழ் நெத்தியாக இருக்கேம்பாங்க பெரியவங்கள்லாம். நெத்தியில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் பாழ் நெத்தியாக இருக்கேம்பாங்க. ஏன் பாழ் நெத்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரியவர் நிறைய விபூதி எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு ரோட்டில் நடந்து போனாராம். அப்போ ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணான், தாத்தா தாத்தா இது என்ன இது, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி பூசியிருக்கீங்களே நெத்தி ஃபுல்லாக விபூதியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சிரிச்சுட்டு, ஆமாம் நல்லா இருக்கிற வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, பாழா போன கட்டடத்துக்கெல்லாம் யாரும் சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்க, இது நல்லா இருக்கிற வீடு, இது உள்ளுக்குள்ள இறைவனுடைய சிந்தனை எப்போதும் இருந்துகிட்டு இருக்கு, மங்களகரமான விஷயங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கோம், அதனால் செவத்துக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், உன் நெத்தி பாரு பாழா போன மங்களா மாதிரி இருக்காது, வாழ தகுதியற்றது போல இருக்குது அப்படின்றத ஒரு மறைமுகமாக அவர் சொல்லிட்டு, அப்படிதான் செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தான் பூசுவேன் அப்படின்ட்டு போயிட்டார். தலையிலே பச்சை தண்ணியை ஊற்றி காலையிலே குளிக்க வேண்டும். வெந்நீரில் குளிக்கிறத விட பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் ஆரோக்கியம் ஜாஸ்தி. தலையிலே தினமும் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு நெத்தியில் விபூதி இட்டால் அந்த தலையில் நீர் கோத்துக்காமல் அது பிளாட்டிங் பேப்பர் மாதிரி அப்சார்ப் பண்ணும். வேர்த்து கொட்டதுனால நெத்தியிலோ அல்லது தலையிலோ ஏற்படுகின்ற துர்நீரை எல்லாம் அது உறிந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் தினமும் அந்த திருநீரை எடுத்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று சொல்லி இட்டுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு இந்த சாம்பல் இருக்கிறத, இதை போல நாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து இந்த உடல் தகனம் செய்யப்பட்டு மறுநாள் காலையில் எல்லாரும் பாலுக்கு வரும்போது இதே மாதிரி சாம்பலாக தான் இருக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நாள் சாம்பலாக போகிறவங்க தான், எதையும் கையில் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்தால் அவன் ஒழுங்காக நடப்பான். வாழ்க்கையில் கோடி கோடியாக பணம் சேர்க்கணும், மற்றவங்களை ஏமாத்தியாவது பணம் சேர்க்கணுன்ற எண்ணம் வராது. நேர்மை வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் அவன் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். கடவுளுக்கு பயப்படுவனாக இருந்தால் ஒழுங்காக இருப்பான். எந்த கடவுளுக்கு வேண்டுமானாலும் நீ பயப்படு, நீ எந்த கடவுளை வேண்டுமானாலும் கும்பிடு, ஆனால் கடவுளை கும்பிடு, அப்போ தான் யோக்கியனாக இருப்பார். எல்லாரும் ஒரு நாள் சாம்பலாக தான் போகிறோன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா ஒழுங்காக நடப்பான். அதற்காக இந்த சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்கிறேன் என்று ஒரு பெரியவர் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். திருநீற்றின் பெருமையை பற்றி நமது தேவார பதிகங்கள்லாம் தனியாக ஒரு பாடலே பாடியிருக்கின்றன. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சைவ சமயத்தில் மிக முக்கியமானது இந்த திருநீர், திருநீரு பூசிய அனைவருக்கும் நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். எல்லா விதத்திலும் திருநீரு என்பது உயர்வானது, பூதிரைஸ்வர்யம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த திருநீறு அணிவது என்பது நமது சமய சின்னங்களுள் ஒன்று. இதை அணிவதற்கு இளைஞர்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவங்கெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்களோ, இதுக்கு என்ன கிண்டல் பண்ணுவாங்களோ என்றெல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு போகும் மாணவர்கள் அஞ்ச தேவையில்லை. தைரியமாக விபூதி பூசிக்கொண்டு போகலாம். ஒரு
கிளாஸில் 60 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 40 பேர் பூசிட்டு வந்தாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்களும் மறுநாள் ஓஹோ இன்னைக்கு இதுதான் ஃபேஷன் போட்டிருக்கு, லேட்டஸ்ட் ஃபேஷன் விபூதி இட்டுக்கிறதா மேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பாக்கெட் விபூதி வாங்கி இட்டுட்டு வருவான். இந்த யங்ஸ்டர்ஸ் உடைய மென்டாலிட்டி எப்படின்னு இந்த குரங்கு குல்லாவை கைட்டி போட்ட கதை மாதிரி. ஒரு குரங்கு குல்லாவை கைட்டி போட்ட உடனே எல்லாம் உடனே குல்லாவை கைட்டி போட மாதிரி ஒரு கதையில் வருமே. ஒரு குல்லா வியாபாரி இருப்பான், குல்லா விற்றுட்டு போவான், குரங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் மரத்தடியில் படுத்து தூங்கும்போது. உடனே அவன் தான் தலையில் இருக்கிற குல்லாவை கைட்டி போடுவான். அதை பார்த்த உடனே ஒரு குரங்கு கைட்டி போடும், உடனே எல்லா குரங்கும் குல்லாவை கைட்டி போடும். அந்த மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு மந்தையாக இருக்கிறார்கள். இளம் பெண்கள் எல்லாம் தலையை பின்னால் அப்படியே முடிஞ்சு போடாமல் அப்படியே தான் விரிச்ச கோலத்தோடு இருக்காங்க. தலை விரி கோலமாக இருக்கவே கூடாது. பெண்கள் என்றால் தலையை முடிஞ்சிருக்கணும். கோவிலுக்கு வேற அப்படியே வராங்க, விரித்த தலையோடு வருகிறார்கள், நெத்தியில குங்குமே வச்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா. அது பெற்றோர்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லணும். நீ எவ்வளவு வேணா மாடர்னா அறி, என்ன வேணா படி, ஆனால் தலையை முடிஞ்சு போட்டு நெத்தியில துளியுண்டு குங்குமம் வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் அதை வலியுறுத்தி சொல்லணும். நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும்போது பெண்கள் தலையை விரித்து கொண்டு வரவே மாட்டார்கள். அந்த மாதிரி இப்போ எது நல்ல விஷயம், நல்ல ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு போகும்போது எப்படி போகணும், மற்ற இடங்களுக்கு போகும்போது எப்படி போகணுங்கிற அந்த டிஃபரன்ஸே தெரியாமல் போயிடுத்து. எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. எப்போ பாரு தலை விரிச்சுன்னு இருக்குது, எப்போதும் நெத்தியில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப மோசமாக இருக்குது, பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய வழக்கம், நம்மளாம் இப்படி தான் இருப்போம், நல்ல விஷயங்கள்ல இப்படியெல்லாம் இருக்கணும். ஒரு சோகமான ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் இந்த மாதிரி இருப்பாங்க, தலை வச்சுட்டு இருப்பாங்க. 10ஆம் நாளுக்கு வரும்போது தான் தலை வச்சுட்டு இருப்பாங்க. நல்ல வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்மளாம் மங்களகரமாக இருக்கும், வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம், இந்த மாதிரி பண்ணாதே அப்படின்னு பெரியவங்க அதை எடுத்து சொல்லணும். சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. ஆகவே திருநீறு அணிவது, நெற்றிக்கு அணிவது என்பது அவசியம், அனைவரும் செய்ய வேண்டும். அவரவர் வழக்கப்படி விபூதியோ திருமண்ணோ குங்குமமோ சந்தனமோ இட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா,
ஸ்ரீலக்ஷ்மிநாதனே கேசவா திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே மலைமேல் வாழும் இறைவா அலர்மேல் மங்கை நாதா யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இந்த மந்திரங்களோட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மணி மந்திர ஔஷதம் சொல்லுவாள். இப்போ ஔஷதம் அப்படின்னு சொல்லும் பொழுது உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னா பாம்பு கடிக்கு காருட பிரயோகம்னு கருடனோட மந்திரத்தை சித்தி பண்ணவா அந்த விபூதியில் மந்திரிச்சு கொடுப்பா. ஔஷதம் மருந்துன்னு சொல்லி இந்த கருட கிழங்கு இருக்குது இல்லையா, கருட கிழங்குன்றது கிட்டத்தட்ட பீட்ரூட் மாதிரி இருக்கும், அந்த ஷேப் சொல்கிறோம். அது வந்து மலைகளில் நிறைய வளரும், சாதாரணமாக கட்டி தொங்க கூட விடுவா. அந்த கருட கிழங்கு என்ன பண்ணுவான், ஒரு பெரிய பெரிய துண்டாக நறுக்கி நிழலில் நல்லா உலர வச்சு அதை அப்படியே பொடி பண்ணி பசும்பாலில் கலந்து, ரொம்ப கசப்பாக இருக்கும் அது பசும்பாலில் கலந்து கொடுக்கறது. இல்லை அப்படியே ஒரு சிட்டிகை வாயில் போட்டு தேன் போட்டு கொடுப்பா, மருத்துவ பிரயோகம். அந்த கருடக்கிழங்கு உள்ளே போனால் விஷம் முறிவுன்னு சொல்லி அது சரியான முறையில் கிராமங்களில் உபயோகப்படுத்துவாள். இது எதுக்கு சொல்ல வரோன்னா, மணி மந்திரங்களோட ஔஷதம் செய்கிறதுன்னு. அந்த மான் கொம்பு இழைச்சி கொடுக்கறது, மயில் இறக்குறதுக்கு பாருங்கள், அதை வந்து எரித்து பத்து போடுறது. பத்துனா மேலே தடவுறது, உள்ளுக்கு கொடுக்கறது வேறு, மேலே தடவுறது வேறு. இந்த மான் கொம்பை கூட இழைச்சி தலைக்கு பத்து போடுவாள். இது மாதிரி மந்திரங்களோட ஔஷதங்களை சேர்க்குற வழக்கம் உண்டு. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அழுந்துக்கிட்டே இருக்கும், வீட்டில் அழுதுகிட்டே இருக்கும். பெரியவாளுக்கு கண்ணெரிச்சல், மயக்கம், தலை சுத்தல் இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது விபூதியில் மந்திரிச்சு பிரயோகம் பண்ணுறதும் சர்க்கரையில் மந்திரிச்சு கொடுக்குறதும் உண்டு. சர்க்கரையிலையும் மந்திரிச்சு கொடுக்கலாம். சில மந்திரங்கள் இந்த வரிசையில் வரும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் தான் இப்போ சொல்ல போகிற துர்க்கையோட மந்திரம். இப்போ குழந்தைகளுக்கு வயிற்று பசியில் அழுது வேறு, சாப்பிட்ட பிறகு அழுதுகிட்டே இருக்கிறது வேறு. இல்லை மருத்துவம் கொடுத்து கூட மருத்துவம் எடுத்து கூட பலன் தெரியாமல் அழுதுட்டுருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து இப்போ நம்ம சொல்கிற மந்திரத்தை ஜபிச்சு அதை வந்து குழந்தைங்க சாப்பிட்ற பாலில் கலந்து உள்ளுக்கு கொடுத்தா நல்லது. இது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா, இது வந்து 45 நாள் நீங்கள் ஜபிக்கணும். 45 நாள் ஜபித்த பிறகு தான் பிரயோகம் பண்ணுறது நல்லது. அப்போ பலன் தரும். 45 நாள் நீங்கள் ஜபிச்சுட்டு பிரயோகம் பண்ணினா பலன் தரும். இந்த மந்திரத்தை வந்து பெரியவங்களாக இருந்தால் விபூதியில் ஜபிச்சு பிரயோகம் பண்ணலாம், நெத்திக்கிட்டுக்கலாம், ஒரு சிட்டிக்கை சாப்பிடலாம். விபூதி நாமளே தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல இதில் விபூதி வாங்கி பயன்படுத்தும். எப்பவுமே விலையை பார்க்காதீங்க. விபூதி வந்து தரமானதாக இருக்கணும் தவிர அதுக்கு விலைக்கு வந்து நீங்கள் மதிப்பேற்கக்கூடாது. இல்லை நீங்களே வீட்டில் பசு வரட்டி எடுத்து தயார் பண்ணிக்கலாம், விபூதி தயார் பண்ணிக்கங்க. இது வந்து இந்த விபூதியில் வந்து கலந்து கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை உள்ளுக்கு சாப்பிடலாம், நெத்தி கட்டுக்கலாம். அதாவது கடுமையான தோஷங்களுக்கு பலன் தரக்கூடியதுன்னு சொல்லுவாள். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பசிக்காத இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. பட்சி தோஷம், பரவ தோஷம், இப்படி நிறைய சொல்வாள். இருந்தாலும் இது இந்த சர்க்கரையில் கொடுக்கறது எல்லா தோஷங்களுக்குமே பலன் தரக்கூடிய ஒன்று. இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது, எழுதிக்கங்க. துர்கே துர்கே ரக்ஷிணி ஸ்வாஹா எழுதிக்கங்க. துர்கே துர்கே 2 வாட்டி, துர்கே துர்கே ரக்ஷிணி, அது இக்ஷி ரக்ஷிணி ஸ்வாஹா, ஒரே எழுத்தாக வரும். துர்கே துர்கே ரக்ஷிணி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து 32 அல்லது 108 ஊர் ஜெபம் பண்ணுங்கள். செவ்வாயில் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம். தேன் நைவேத்தியம் விசேஷம். கட்டாயம் இது நல்ல சிறப்பான பலன் தரும். சர்க்கரையிலையும் மந்திரிக்கலாம், தேனில் மந்திரிச்சோம் குழந்தைகளுக்கோ பெரியவங்களோ உபயோகப்படுத்தலாம், விபூதி மந்திரித்து இட்டுக்கலாம். கட்டாயம் இது நல்ல பலனை தரும். நாளைக்கு இன்னும் ஒரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி,
சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவன். வணக்கம் நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதி. நாங்கள் வடக்கு வாசல் வீடை வாங்கினோம். வடக்கு வாசல் வீடு வாங்கி அதை கட்டி சுகமாக இருந்தோம். ஆனால் என்னுடைய ஒரு பையனுக்கு ரோடில் ஆக்சிடெண்ட் நடந்து விட்டது. இன்னொரு பையனுக்கும் இப்போது 19 வயசு இருக்குங்க. எனக்கு பயமாக இருக்கு, மீண்டும் ஏதாவது நடந்து விடுமா? ஃபஸ்ட்டு பாருங்க, ஒரு குழந்தைகளுக்கு அல்ப ஆயு யோகமாக இருந்தால், மத்திய அல்ப ஆயு யோகமாக இருந்தால், இன்னொரு குழந்தைக்கும் அந்த மாதிரி நடக்கும் என்று நினைச்சு பயந்துடாதீங்க. அவருடைய ஜாதகம் பாருங்க, லக்னாதிபதிக்கு நல்லா இருந்தா, லக்னாதிபதிக்கு குரு பார்வை இருந்தால், லக்னாதிபதி மூல திரிகோணத்தில் இருந்தால் எதுவும் நடக்காது. பயப்படாதீர்கள். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய வீட்டில் ஈசானியம் கட்டாக இருந்து வீட்டுக்கு அக்னேயத்தில் தண்ணீர் இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும், அந்த பயம் இருக்கும். இரண்டாவது, வீட்டுக்கு மத்தியத்தில் அல்லது வாயு திசையில் 2 படிக்கட்டு டூப்ளெக்ஸ் மாதிரி கட்டிவிட்டு அந்த படிக்கட்டும் ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் படிக்கட்டு, அதுவும் சுத்துற மாதிரி படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் என்ன செய்வது? வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மீண்டும் ஏதாவது நடந்து விடுமா என்ற பயம். இரண்டாவது, நான் எந்த வீட்டில் போனாலும், நான் கட்டின வீட்டில் போனாலும் எனக்கு தூக்கம் வரலைங்கய்யா, இந்த மாதிரி பல லெட்டர். எந்த வீட்டில் போனாலும் எனக்கும் கிழக்கு வாசல் வீடு எனக்கு தூக்கம் வரவில்லை. அதுக்கும் காரணம் ஈசானியம் கட்டு. ஈசானியம் கட்டு இருந்தாலே, வடக்குல நீங்க வடக்கு வாசல் வச்சு ஈசானியம் கட்டாக இருந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டா அந்த வீட்டில் எனக்கு ஃபேக்டரி நடக்குமா? நான் இருக்கிற வேலையில் நான் நிரந்தரமாக இருப்பேனா? இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஈசானியம் கட்டு வைக்காதீர்கள். வடக்கில் நேரடியாக வடகிழக்கில் வாசலை வைக்காதீர்கள். பாருங்க, சில புக்கில் சில இடத்தில் எழுதியிருக்கு. ஆனால் அனுபவம், நம் தமிழ்நாடையும் ஆந்திராவை விட்டு வெளியே போகும்போது, தில்லி, பாம்பே, கல்கத்தா போகும்போது, ஆந்திராலையும் பல வீடுகளில், ஹைதராபாத்திலையும் பெங்களூரிலும் இந்த வடக்கு வாசல் உச்சமாக இருக்குன்று வைக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு கேள்வியை கேளுங்க. சாதாரண நீங்கள் வசிக்கிற ஏரியாவில் அந்த வீட்டில் வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வாசலே பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கேள்வி கேளுங்க, உங்கள் மகன் உங்கள் கூட இருக்கானா? அதில் 100ல் 70 பேர் சொல்லுவார்கள் எங்கள் கூட வசிக்கலை. இது பெரிய சீக்ரெட் உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் செய்கிற இந்த ப்ரோக்ராமே நீங்கள் எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும், உங்களுக்கெல்லாம் மன நிம்மதி வர வேண்டும் தான். அதனால் வடக்கு வாசல் வரும் பொழுது ஃபஸ்ட்டு பயப்படாதீர்கள். உச்சத்தில் வாசல் வைக்காதீர்கள். அதாவது சவுத்தில் எழுதின புக்கில் உச்சம் என்றால் வடகிழக்கு அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன் மத்தியத்தில் வாசல் வைங்க, நீங்கள் கண்டிப்பாக சுகமாக வாழ்வீர்கள். இப்பொழுது இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட், மீண்டும் ஏதாவது நடக்குமா? இந்த ஒரு வரைபடத்தை பார்க்கலாம் வாங்க. வடக்கில் ஒரு வாசல், வடகிழக்கில் ஒரு வாசல், ஈசானியம் கட்டு. இந்த இடத்துல காரு, தேவையில்லாத பொருள்கள். வீட்டில் இங்கே ஒரு வாசல், இங்கேருந்து வந்து இன்னொரு வாசல், வீட்டில் ஆன்டி கிளாக் வைஸ் படிக்கட்டு, பின்னால் பெரிய ஜன்னல், ஒரு காலியான இடம், வீட்டுக்கு வாயு திசையில் வாயு செவுறு ஒட்டி ஒரு படிக்கட்டு, அக்னேயத்தில் சமையல் அறை, அக்னேய சமையல் அறைக்கு தெற்கில் அங்கே சாமான் கழுவுற இடம், பின்னால் தண்ணி தொட்டீர்கள், அதாவது தண்ணி வரலன்னா ட்ரம்மாக பிடிச்சி வைக்கிற இடம், 4 பக்கமும் இடம் விட்டிருக்கார்கள். படுக்கிற அறைக்கு இந்த அக்னேயத்தில் பெட்டு. பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு பயத்துக்கு காரணம் சொல்கிறேன். ஈசானியம் கட்டாக இருந்தால் இந்த இடத்துல பில்லர் போட்டு சிமெண்ட் ஷீட்டை போட்டுவிடுங்க, ஃபைபர் சீட்டை போட்டு விட்டுடுங்க, உங்களுக்கு பயமே நீங்கிவிடும்.
ஈசானியம் யார் வீட்டில் கட்டு இருக்கு, அந்த வீட்டுக்கு வடகிழக்கில் உச்சத்தில் வாசல் இருந்தால் அவர்களுடைய மகன் அவர் கூட இருக்க மாட்டான், ஏதாவது வெளிநாட்டில் போய் தங்குவான். உங்களுக்கு நோய் நொடி இருக்கும்போது வர்றதே கஷ்டமாக இடும். வீட்டில் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு படிக்கட்டு ரெண்டாவது படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டில் எப்பொழுதுமே ஒரு சண்டை இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரி வீட்டுக்கு இப்படி படிக்கட்டு கட்ட வேண்டும், இந்த மாதிரி படிக்கட்டை கட்டக்கூடாது. வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம்னா அக்னேயம் ஒட்டி படுக்கவே கூடாது. அக்னேயம் ஒட்டி படுத்தால் சண்டைகள் அதிகமாக இருக்கும். இன்னொரு காரணம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு அல்மாரியில் கண்ணாடி இருக்கு, இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. புதுசாக கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டில் மருமகள் வந்தால் அவர்களுக்கு இந்த ரூமை நீங்கள் கொடுத்து இந்த இடத்துல கண்ணாடி இருந்தால் எவ்வளோ நல்ல ஜாதகமாக இருந்தாலும் ஒரு 5 நாளாவது பிரிஞ்சு போய் வேண்டிய நிலைமை உண்டாகும். இந்த இடம் வந்து சந்திரன், இந்த இடம் வந்து ராகு, கண்ணாடியில் பின்னால் வந்து பாதரசம் இருக்கும், மெர்க்குரி சிவ தத்துவம். அது இந்த இடத்திலும் சிவ தத்துவம், இந்த இடத்திலும் சிவ தத்துவம். சந்திரன் ராகுவை பார்த்தால் அவர்கள் வீட்டில் சண்டை இல்லாததுக்கு சண்டை வந்து சேரும். வயதானவர்கள் படுத்தால் அவர்களுக்கு வாய்வு நோய் உண்டாகும். வாய்வு அதிகமாக இருந்தால் மனிதனுக்கு பயம் ஏற்படும். வாய்வு பித்த வாயுவாக இருந்தால் ஆசிடிட்டி அதிகமாக இருந்தால் அது ரிஃப்ளெக்ட் ஆனால் தலையில நோய் வரும். தலையில நோய் வந்தாலும் மனிதனுக்கு பயம் வரும். பயம் வரும் பொழுது அது அந்த பயத்தில் சிந்தையினால் பிபி வந்து சேர்ந்து விடும். இதுதான் மனிதனுடைய இயற்கை. அதனால் இந்த கண்ணாடியை மூடிவிடுங்கள். இந்த கண்ணாடியை மேற்கு திசையில் அமைத்து கிழக்கை பார்க்குற போல் அமைக்கல். இந்த பெட்டை தள்ளிடுங்க, இந்த இடத்துல தள்ளுங்க, தெற்கில் தள்ளி நல்லா இருக்கு. வீட்டில் தண்ணி வரலிங்க, தண்ணி பிடிக்கிறவங்க குடிக்கிற தண்ணி கஷ்டம் இருக்குங்கய்யா, அக்னேயத்தில் தண்ணீரை வைக்காதீர்கள். அந்த ட்ரம்மெல்லாம் இந்த இடத்துல வைங்க, கிழக்கில் வைங்க, நல்லா இருக்கும். அக்னேயத்தில் சமையல் அறை இருந்தால் சாமான் கழுவுற பாத்திரம் இந்த இடத்தில் கழுவலாம். ஆனால் அந்த இடத்துல தண்ணீரை எந்த காரணமும் ஸ்டாக் பண்ணாதீர்கள். சில வீட்டுகளில் தெற்கு திசையில் சமையல் இருந்து வடக்கு வாசல் இருந்தால் இமீடியட்டாக நமக்கு வருமானம் குறைந்துவிடும். அந்த வீட்டில் அந்த வீட்டுடைய எஜமானிக்கு பர்மனெண்ட் நோய் ஆரம்பிச்சு விடும். அதனால் இந்த இடத்துல சமைக்காதீர்கள், இந்த இடத்தில் தண்ணீரை பிடிக்க வைக்காதீர்கள். ஐயா இப்போ இருக்கு என்ன செய்வது? இந்த இடத்துல படிக்கட்டு இருக்கு, படிக்கட்டுக்கு நேர் எதிரில் 3 கண்ணாடி அமைக்க வேண்டும். 2 அடி கண்ணாடி, 2க்கு 3 2க்கு 3 2க்கு 3 என்ற கண்ணாடி அமைங்க. சொந்த வீடு இருந்தால் நான் இடிக்க சொல்லவில்லை, இந்த இடத்தில் கண்ணாடி அமைங்க, இந்த தோஷம் குறையும். இந்த படிக்கட்டு ஒட்டி இருக்கு, ஆனால் இந்த படிக்கட்டுக்கு கீழே டாய்லெட் இருந்ததுன்னா அந்த டாய்லெட்டை இமீடியட்டாக எடுத்து விட முடியும். ஏனென்றால் இந்த இடத்துல படிக்கட்டு இருந்து அது கீழே டாய்லெட் இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் புதன் அஸ்தமாக இருக்கும். அதுவும் லக்னாதிபதியாக இருந்து புதன் அஸ்தமாக இருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதுமே பீடைகள், நோய், பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது? இந்த இடத்துல இதை மூடிடுங்க, ஒரு செவுறு எழுப்பிட்டு இந்த வாசலை யூஸ் பண்ணுங்க. இந்த வாசல் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த வாசலை மூடி விடுங்க. இந்த வாசல் இருக்குங்க, என்ன செய்வது? இல்லை எனக்கு கார் இருக்கு, கார் இருந்தாலும் இந்த இடத்துல சீட்டை போட்டு கார் வந்தவுடனே இந்த வாசலை மூடிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் இந்த வாசல் தான் யூஸ் பண்ண வேண்டும். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த வாசல் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே கண்ணாடி அமைச்சிட்டு இந்த பெட்டை மாற்றிட்டு இந்த கண்ணாடியை மூடிட்டு இந்த தண்ணி இந்த இடத்துல எடுத்து வந்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக சுகமாக வாழலாம். நேர்களே, எங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு மனசு இல்லை, ஏதாவது ஒரு பயம் இருக்குது. பயத்தை சிவன் போக்குவார். நீங்கள் சிவலிங்கத்துக்கு நல்ல எண்ணெய்னால் அல்லது கடகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில்னால் அபிஷேகம் செய்யீர்கள். மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை படியீர்கள். உங்கள் மகனுக்கு ஏதாவது நடந்துடும் என்று பயம் இருந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாய்க்கு பிஸ்கெட் கொடுங்க, நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. சிவனுக்கு கடுகெண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள். வருமானம் இல்லை, நோய் இருக்கு, வடக்கு வாசல். உங்கள் குலத்தில் யார் பெரிய வயசானவர் இருக்காரோ அவரை கூப்பிட்டு அவர் காலில் விழுந்து
அவருக்கு துணியும் ஸ்வீட்டும் தானமாக கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். நேயர்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜீ தமிழ் சேனலுக்கு எழுதி அனுப்புங்க. நான் மகேஷ் வர்மா அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்து அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.